ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. சுதீப் ஃபார்மா மெடிக்கல் ஐபிஓ நவம்பர் 21 ஓப்பன் ஆக போகுது. க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 25. ஸோ இந்த ஐபிஓ பற்றிய ஷார்ட் அனாலிசிஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி 1989 இன்கார்பரேட் பண்ணினாங்க. நம்ம இந்தியாவில் லீடிங் மேனுஃபேக்சராக இருக்காங்க. என்னென்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஃபில்லர்ஸ், இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே, ஃபுட் கிரேடு மினரல்ஸ், ஸ்பெஷாலிட்டி நியூட்ரிஷன் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. 100+ கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. 6 மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி நம்ம இந்தியாவில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த மினரல் பேஸ்டு இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கால்சியம், அயன், மெக்னீசியம், ஜிங்க், பொட்டாசியம், சோடியம் இதெல்லாம் தான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. 200 கண்ட்ரீஸ்க்கு, ஃபார் எக்ஸாம்பிள் 200+ ப்ராடக்டை 100+ கண்ட்ரீஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. செக்டார்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபார்மா செக்டார், ஃபுட், நியூட்ரிஷன் இண்டஸ்ட்ரி இதில் எல்லாமே இருந்துகிட்ருக்காங்க. இவர்கள்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா R&D இன்ஹவுஸாகவும் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபார்மா மெடிக்கல் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் பிஸ்னஸ்லேயும், ஸ்பெஷாலிட்டி இன்க்ரீடியன்ட் பிஸ்னஸ்லேயும் நல்லாவே ரெவன்யூ ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதன் மூலமாக 60% ஆஃப் ரெவன்யூ கிடச்சிட்ருக்கு. ரிமைனிங் 40% நம்ம டொமஸ்டிக்லேருந்து தான். ஸோ டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ரெண்டுலேயுமே இவர்கள் இருந்துகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு மோஸ்ட் கார்டர்டு டெக்னாலஜி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, மொத்தம் வேர்ல்டு லெவல்லையே 3 கண்ட்ரி தான் அந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. யூஎஸ், யூரோப்பியன், நம்ம இந்தியாவில் சுதீப் ஃபார்மா தான் அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியும், இதனாலேயே இவர்கள் வந்து அந்த விர்ச்சுவலி ஒரு மோனோபோலி ப்ராடக்டை வந்து இவர்கள் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனாலேயே ஹையர் மார்ஜின் வந்து எடுக்க முடியுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரியும் மேனேஜ்மெண்ட் வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய பிக் ப்ளஸ் பாயிண்ட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபாரினுக்கு வந்து என்னென்ன, யுனைடெட் ஸ்டேட்ஸ், சவுத் அமெரிக்கா, ஈரோப், மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா, ஏஷியா பசிபிக் இங்கே எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ கம்பெனியோட ஃபண்டமெண்டல் ஓகே, மோனோபோலி பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். எந்த ஒரு லிஸ்டட் பேஸும் இல்லை. கஸ்டமர்ஸ் பார்த்தோன்னா ஃபைசர், மேன்கைண்டு ஃபார்மா, அலம்பிக் ஃபார்மா, அரபிந்தோ ஃபார்மா, கேடிலா, மைக்ரோ லேப்ஸ், IMCD ஏஷியா, இது மாதிரி மார்க்யூ கஸ்டமர்ஸும் இருக்காங்க. அண்டு ரெவன்யூவும் ஓகே, ப்ராஃபிட்டபிலிட்டி ஓகே, ஃபைனான்ஷியல்ஸ் எல்லாமே ஓகேவாக இருக்குது. கடன் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. வேல்யூஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் IPO 53 PE மல்டிப்பிளில் வரப்போகிறாங்க. ஸோ நம்ம பியர் கம்பெனிஸ் இல்லாதனால இதுவுமே வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியாது. கிரே மார்க்கெட்லேயுமே நல்ல டிமாண்ட் இருக்குது. சுதீப் ஃபார்மா IPOவுக்கு 18% டிமாண்ட் இருக்குது கிரே மார்க்கெட்டில். IPO ஓப்பன் ஆகிறது பார்த்திங்கன்னா நவம்பர் 21 ஓப்பன் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆகிறது நவம்பர் 25. IPO ப்ரைஸ் ₹593. ரீட்டைல் ரிசர்வேஷன் 35%. டோட்டல் இஷ்யூ சைஸ் 895 கோடி. ஸோ நான் இந்த IPOவில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஸோ ஃபண்டமெண்டல் வைஸும் ஓகே, டிமாண்ட் வைஸும் ஓகேவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த IPOவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றத நம்மளுடைய கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாருமே ரீட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் பிளான், சைல்டு எஜுகேஷன் பிளான் நீடு அப்படின்னா என்னுடைய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஸ்பேம் ஃப்ரீ கைடன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அண்ட் நம்ம சேனலில் வர வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் IPO அப்டேட்ஸ்க்காக. தேங்க்யூ.